புத்தி ரேகையில் 2 சதுரம் குறி இருக்குமானால் அவருக்கு விரோதிகள் அதிகமாவார்கள். ஆயுள் ரேகையின் அடிப்பாகத்தில் கங்கண ரேகைக்கு மேல் சதுரங்கள் தோன்றினால் அவருக்கு பூர்வீக சொத்து, வீடு, நிலபுலன்கள் போன்றவற்றிற்கு குறைவு இருக்காது. இதை சூரிய மேட்டில் ஒளியாக தோன்றக்கூடிய சில சதுரங்களாலும் புரிந்து கொள்ளலாம். ஆயுள் ரேகை துண்டு அல்லது பிளவுபடாமல் கங்கணமேட்டின் அடியில் தோன்றினால் அதன் கீழ் உள்ள சதுரங்களெல்லாம் தன்னுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள், வீடு, தோட்டம், தோப்பு போன்ற நிலபலன்களை குறிக்கும். ஆயுள் ரேகையின் கிளை ஒன்று சூரியமேட்டில் ஏறினால் அக்கால வயதில் நீர் வளம் மிக்க நஞ்சை, புஞ்சை நிலபுலன்கள் கிட்டும். அதில் விவசாயம் செய்வார். ஆயுள் ரேகையின் கிளை புதன்மேட்டில் ஏறினால் அக்கால வயதில் சங்கீத கருவிகளை பயின்றும் வாய்ப்பாட்டு, நாடகம், நாட்டியம், சினிமா, நடிப்பு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆயுள் ரேகையின் கிளை செவ்வாய் மேட்டை அடைந்தால் அக்கிளை ரேகை உற்பத்தி வயதில் பொன் பொருள் திருடுதல், கடத்தல், விற்றல் அல்லது தரகு வியாபாரம், கசாப்பு தொழில் போன்றவை ஏற்படும். ஆயுள் ரேகையின் கிளை சந்திரமேட்டை அடைந்தால் அக்கிளை தோன்றிய காலத்தில் வாசனை திரவிய வியாபாரம் அமையும், அல்லது கஸ்தூரி, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற மருந்து வியாபாரம் அமையும், அல்லது பூக்கடையாவது ஆரம்பித்து நடத்துவார். இரு செவ்வாய் மேடுகளும் ஒன்று போல உயர்ந்திருந்தால் சொத்துக்கள், அதாவது நிலபுலம், வீடு, வாகனம் போன்றவை உண்டாகும். அந்த 2 மேடுகளும் வற்றி அமிழ்ந்திருந்தால் மேற்கண்ட சொத்துக்கள் அவருக்கு சேராது. புதன் மேட்டின் கீழ் உள்ள செவ்வாய் மேட்டில் இரு கைகளிலும் கரும்புள்ளிகள் காணப்பட்டால் தம் சொத்தை வம்பு வழக்குகளில் அவர் இழப்பார். இருதய ரேகை சங்கிலி தொடர்போல் இருந்தால் அன்பில்லாதவராகவும் ஒரு கடினமான சித்தம் உள்ளவராகவும் இருப்பார். புத்தி ரேகையானது குருமேட்டிலிருந்து சந்திரமேடு வரை நீண்டு ஆரோக்கியமாக இருந்தால் பலமும் சக்தி உள்ளவராகவும் திடசக்தம் உள்ளவராகவும் இருப்பார். என்றாலும் வீணான கற்பனை கோட்டை கட்டுவார். ஆயுள் ரேகையில் இருந்தோ சுக்கிர மேட்டில் இருந்தோ உப விதி ரேகை ஒன்று தோன்றி சனிமேட்டை அடைந்தால் தெய்வ பக்தி மிக்கவராக இருப்பார்.